Hi everyone. Unit 4ல anonymity question paper sets வந்து 4 பார்க்க போகிறோம் BEE சப்ஜெக்டில். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏப்ரல் மே 2022ல் 14th கொஷனில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏ சாய்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து அண்ட் ஆர் கேட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சப்டிவிஷனாக அதே ஈக்குவேஷனை வந்து NAND கேட் ரியலைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 13 மார்க்ஸ். அதே மாதிரி பி சாய்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு அதில் வந்து NAND கேட் ரியலைசேஷன் பண்ண சொல்லியும் அதே மாதிரி கே மேப்பும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 13 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2022ல் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ் கேட்டிருக்காங்க 13 மார்க்ஸ்க்கு. அதோட சாய்ஸாக கே மேப் வந்து 4 வேரியபிள் போட்டு அந்த கே மேப் வந்து 13 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே செம்மில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்ட்ஸ் ஈக்குவேஷனும் இந்த யூனிட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஃபுல் ஆடர் அதுவும் தியரி கேட்டிருக்காங்க 15 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஏப்ரல் மே 2023ல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வந்து எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் கோட்ஸ் 13 மார்க்ஸுக்கும் அதோட சாய்ஸில் வந்து எஸ்ஓபியும் பிஓஎஸும் கேட்டிருக்காங்க. அதுவும் அதோட தியரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தியரி கேட்டனால அதோட இன்னொரு சப்டிவிஷனாக கே மேப்பில் ஒரு நியூமரிக்கல் வந்து 6 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் 4 வேரியபிளுக்கு வந்து லாஸ்ட் செம்மில் வந்து 13ல் கேட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 2 வேரியபிள் அதாவது 3 வேரியபிளும் கேட்கலாம், சில டைம் 4 வேரியபிளும் கேட்கலாம். நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பர் 2023ல் வந்து பார்த்தீங்கன்னா 14th வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கிரே டு பிசிடி கன்வர்ஷன் கோட் கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. அதுவும் 9 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெசிமல் டு பைனரி கொஞ்சம் சிம்பிளான கோட் கன்வர்ஷன், அது 4 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதோட சாய்ஸாக பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அதில் எஸ்ஓபி பிஓஎஸ் ரெண்டையுமே ஐடென்டிஃபை பண்ண டோட்டலாக 13 மார்க்ஸ்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நியூமரிக்கல் பேஸ்டு தான். ஸோ இதில் வந்து சில நியூமரிக்கல் ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தியரி கொஷினாவது சாய்ஸில் கேட்குறாங்க. தேங்க்யூ.